கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். May all praise be to God's holy name today. தேவன் இந்த புதிய நாளை ஆசீர்வதிப்பாராக. May God bless this new day. தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. We pray that God speak with us through his word of God. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். The book of 1 Samuel chapter 12 verse 24. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை To fear the Lord and serve him faithfully with all your heart. Consider what great things he has done for you. பிரசங்க தலைப்பானது The topic of my message today is first. தேவனிடத்தில் இருந்து நன்மையை நாடும் மக்களாக மாத்திரம் இருப்பதால் We are motivated to receive only good from God. அவர் எவ்வளவு காரியம் செய்தார் என்பதை சிந்தித்து பார்ப்போம். Let us recall what God has done in our lives. முதலாவது குறிப்பாக As my first point, தேவனுடைய ஆளுகையை விரும்பாதவர்கள் those who do not like the rule of God. உபாகமம் 8:9-10. The book of Deuteronomy chapter 32 verse 8. உன்னதமானவர் ஜாதிகளுடைய சுதந்திரத்தை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்து காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். When the Most High divided to the nations their inheritance, when he separated the sons of Adam, he set the bounds of the people according to the number of the children of Israel. முதலாவது உணர்வு யோசனை இல்லாதவர்கள், Those who devoid of emotional awareness, ஞானம் அடையாதவர்கள், those who are not wise. மூன்றாவது முடிவு தெரியாதவர்கள். 3. Those who do not know their end. இரண்டாவது குறிப்பாக As my second point, தேவனை சாராத வழிகள், the ways that are not God's ways. சங்கீதம் 139:23-24. The book of Psalms chapter 139 verse 23 to 24. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். Search me, God, and know my heart. Test me and know my thoughts. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். See if there is any offensive way in me and lead me in the way everlasting. முதலாவது ஒப்புக்கொடாத வாழ்க்கை, One, a life that is not surrendered to God. இரண்டாவது வேதனை உண்டாக்கும் வழிகள், The ways that bring sufferings in life. மூன்றாவது குறிப்பாக As my third point, தேவனிடத்தில் பொறுமை இல்லாதவர்கள். those who have no patience with God. லூக்கா 18:5. Luke chapter 18 verse 5. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். Yet because this widow keeps bothering me, I will see that she gets justice, that she won't eventually come and attack me. முதலாவது உலக அநீதி உள்ளவர்களை பார். Look at those who are unlawful in this world, தேவனை நோக்கி இரவும் பகலும். looking towards both day and night. பிலிப்பியர் 4:8. The book of Philippians